அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா முருகா என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமராட் மகேஷியர். ரெண்டு அற்புதமான ஆலயங்களில் யூரோப்பில் நமக்கு ஒரு பெரிய சத்சங்கம் வச்சுருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நான் நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு உண்டான ஸ்டேட்டஸில் அதை வைக்கிறோம். யூரோப்பில் ஜெர்மன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்விஸ், அது மாதிரி 2-3 கோயில்கள் இருக்குது. ரொம்ப பிரபல்யமான என்னுடைய சொற்பொழிவும் இருந்துருக்கு. யூனிவர்ஸுக்கும் இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய இந்த வழிமுறைக்கும் ரொம்ப நன்றி. முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் தான் எல்லா காரியமும் நடக்கிறது. இப்போது ஒரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரே நேரத்தில் எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே க்ஷணத்தில் எல்லா காரியங்களும் நடந்த ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை நான் மருதமலை முருகன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். இந்த மருதமலை முருகன் கோயிலில் போகும்பொழுது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் நபர் கூட அங்கே போயிருந்தேன். அந்த மருதமலை முருகன் கோயிலில் போய் முன்னாடி சாமி கும்பிட்றா. அங்கே மருதாசில் அந்த மூர்த்தி அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். நீங்கள் உள்ளே போகும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜேசியும் நம்ம ரொம்ப அழகாக உதவி செஞ்சாங்க. உண்மையாகவே அவங்கள பாராட்டணும். கோயில் பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுட்டு நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. அந்த கோயில் அர்ச்சகர் ரொம்ப பிரமாதமாக அர்ச்சனை பண்ணி என்னுடைய பேர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே, நான் இப்படி தொடர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய பேர் நான் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டு, என்னுடைய கோத்திரம் கேட்டு அவள் பேரை அவளே சொல்ல ஆரம்பிச்சுட்டாள். சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப அழகாக அதனுடைய விளக்கங்களாக சங்கல்பம் பண்ணி அந்த சுவாமிகிட்ட மாலை சாத்தி போடுறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான நபர் அவங்க நின்றுட்டுருக்காங்க. நான் இப்படி 2வது நின்றுட்டுருக்கேன். இப்படி நிறைய பேர் கூட நின்றுட்டுருக்காங்க. அப்படி கூட நின்றுட்டுருக்கும்போது உண்மையாகவே அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்படி அர்ச்சனை பண்ணி முடித்து நான் வேண்டுறேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். நான் ஒரு சப்ஜெக்டை மனசில் நினச்சிட்டு இருக்கேன், ஒரு சப்ஜெக்டை வேண்டின்னு இருக்கேன். எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒருத்தங்கன்னு சொன்னாங்களே, அவங்களும் வேண்டின்னு இருக்காங்க. இப்போது அங்கேருந்து எனக்கு இந்த பக்கம் தள்ளிக்கு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறவங்களும் வேண்டின்னு இருக்காங்க. சுவாமிகிட்டேருந்து இப்படி பூ வச்சுருக்காங்க மேலே. அர்ச்சனை பண்ணி முடித்து அப்படி சுவாமிகிட்ட பூவை பாதத்தில் போட்டு அப்படி தீபாராதனை எடுத்து காமிக்கிற சமயத்தில் அங்கேருந்து மேலேருந்து டப்புன்னு ஒரு புஷ்பம் விழுகுது. விழுந்த உடனே அப்படியே எனக்கு அப்படியே கண்ணில் 2 சொட்டு தண்ணி, என் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் தண்ணி, 3வது இருக்கிறவங்களுக்கும். அங்கேருந்து அர்ச்சகர் என்ன பண்ணாருன்னா, அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, 3ஆக பிரித்து, நீங்கள் சொன்னால் நம்புவேலா இல்லையான்னு தெரில, யார் அதாவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம், அவங்க வேண்டியிருக்காங்க, அவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இன்னொருத்தருக்கு எனக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒன்று கொஞ்சம் கொடுத்து, எனக்கு கொஞ்சம் கொடுத்து, இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்த 3 பேர் தான் உண்மையாகவே வேண்டினோம். 3 பேர் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த நபர் என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் உண்மையாகவே உங்களை பார்த்தேன், நான் வேண்டின்னு இருக்கேன், அது நான் அப்படின்னா சாமிகிட்டேருந்து பூ விழுந்தது சார், நல்ல சகுனம் தான், கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். நான் எனக்கோட விஷயத்துக்கு வேணுன்னா அது எனக்கும் ஒரு நல்ல சகுனம் இருக்குது. இவா சொன்னாங்க, அந்த விஐபி சொன்னாங்க, ஒரு விஷயம் வேணும்ப்பா, சாமிகிட்டேருந்து பூ விழுந்தது அப்படின்னாங்க. பாருங்களேன், அதாவது அந்த அர்ச்சருக்கு எப்படி அது தெரியணும், எப்படி அந்த முருகப்பெருமான் உணர்த்தணும். கரெக்டாக 3 புஷ்பத்தை பிரித்து 3 பேருக்கு அதை கொடுக்குறார். பேரதிசயம் நடந்தது. அதுதான் இறைவனுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதம். இறைவன் அந்த அந்த அர்ச்சகர்கிட்ட குருவாக இருக்கிறவர்கிட்ட போய் உணர்த்துவார். இது ஒரு பெரும் இது. எப்போவுமே நீங்கள் இந்த ஆன்மீக இதுக்குள்ளேயே இருந்துட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிளாக இருந்துருக்கு. நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதுக்குண்டான அற்புதமான யாகங்கள் ஒரு 48 நாள் இருந்துருக்கு. இந்த சக்தி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு இந்த அற்புதமான யாகம், கணபதி ஹோமத்துலேருந்து ஆரம்பித்து குபேர யாகம் இருந்துருக்கு. அதே மாதிரி சுயம்பரா பார்வதி கல்யாணத்துக்காக சந்தான கோபாலகிருஷ்ணன் இந்த யாகத்துக்கு, இதை டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பஞ்சாங்க குறிப்புகள் இதோ.
7/3/2024 சோபக்கிருதோட மாசி மாதம் 24ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 9:49 பின்பு திருவோணம். இன்றைய திதி துவாதசி இரவு 10:27 பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீர்ஷம், ரிஷபம், மிதுனம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை பாருங்க. ஒரு பெரிய இந்த இறைவன் மேலே நம்பிக்கை, குருசாமின்னு சொல்கிறதுக்குண்டான வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறையா பேர் சினிமா நடிகர்களில் நிறையா பேரை சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போனவர் எம்என் நம்பியார் சார். அவருடைய பிறந்த தினம் இன்று கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு 7ஆம் தேதி இன்னைக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம். இன்றைய தினத்தில் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி நிறைய பேர் சுண்டக்கடலை மாலை கோயிலில் வேண்டிண்டு கோர்த்துண்டு ரொம்ப அழகாப்படுவா. முல்லை புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுவா. தயிர் சாதத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள். சுத்தான்னத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுவாள். விடாது வியாழக்கிழமை நான் கோயிலுக்கு போயிடுறேன் சார், நான் தட்சிணாமூர்த்தி சுவாமி வேண்டுறேன் சார், நான் குரு பகவானை வேண்டுறேன் சார். தட்சிணாமூர்த்தி சுவாமி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு தெற்க பார்த்துருப்பார், குரு பகவான் பார்த்துட்டேன்னா வடக்க பார்த்துருப்பார். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துருப்பான். இந்த 2 பேருக்கும் நடுவில் பார்த்துட்டேன்னா மூலஸ்தானமும் சிவபெருமானும் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பேன். எல்லா கோயிலும் இது ஒரு அதிசயம் நடக்கும். இந்த மாதிரி 4 திக்குலையும் உங்களை இருந்து காப்பாற்றக்கூடிய சக்திகள் ஏராளமாக இருந்துருக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எம்பெருமானுடைய கிருபகடாட்சத்தில் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுவும் இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உகந்த திதியாக இன்றைய தினத்தில் உண்டு. லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மிக்கு மாலை சாத்துறதுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே உகந்ததாக இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான பலன்கள் நம்ம பார்த்தோம். நாள் நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு சில விஷயங்களில் மனசில் தோணும், திடீர்னு இன்ட்யூஷன் எப்படி இருக்குமோ, கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிருப்பா, அது அப்படியே நடக்கும். இன்றைக்கி பிரசித்தி பெற்ற வழிபாடுகள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, நல்லது நடக்கிறது, மன திருப்தியான சில காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள்லாம் நிறைவேறத்துக்குண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒவ்வொன்றாக கூடி வரும். திருஷ்டிகள் தேர்ந்து வரும். அதே மாதிரி படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி, பேர், புகழ்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்கிற மாதிரி ஒரு காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்தில். மேஷராசியில் பரணி நட்சத்திரத்திற்கு பணவரவுகள் கூடி வரும். முக்கியமான சில பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திரைப்பட நடிகராக இருந்துட்டுருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது கிண்டல் பண்ணணும், அதாவது யாராவது ஒரு நகைச்சுவை பண்ணணும்னா அந்த நகைச்சுவை பண்ணி உங்களை யாராவது பண்ணாங்கன்னா சரி சரி அப்படிங்கிற, இப்போ காமிச்ச ஒரு முகஸ்துதி பார்த்தீங்களா, அப்படின்னா என்னென்னா, இது வச்சு உன்னை பின்னாடி கரெக்டாக டைம் வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்களை மனசில் வச்சுருப்பேன். மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிற பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மற்றவா டிசிஷனில் தலையிடப்படாது, அட்வான்டேஜ் எடுக்கப்படாது. அதே சமயத்தில் டக்குன்னு ஒன்று பேசிடப்படாது. அவள் என்ன நினைப்பாளோ, இந்த இடத்துல நம்ம இருக்கலாமா வேண்டாமா, இவள் பேசுகிறா ஓகேவா இல்லையா, அந்த இடம் பொருள் சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய விஷயத்தை மாற்றிக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள். பதவி எதிர்பார்த்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். யாராவது ரொம்ப கர்வமாக அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருந்தால் அப்படியே கவனிப்பல், ஓ சரி சரி, ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பேசுகிறத ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். ஓ இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்க தான் செய்யும், ஏன்னா அதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருப்பேன், அதை பெருசாக தெரியாது. ரிஷபராசி நண்பர்கள் ஃபேக்ட்ரி ஃபவுண்டரி வச்சுருக்கிறவங்க, பழ வர்க்கம் சம்மந்தமான விற்பனை, ஃப்ரூட் ஷாப், பெரிய ஒரு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி நிறைய டீலர்ஷிப் கொடுத்துட்டுருக்கவா, அதுமாரி ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிற பண விவகாரங்களில் கவனம் தேவை. மிதுன ராசி நண்பர்களுக்கு
புனர்பூசம் ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாதிரைக்கு நல்லா இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கடன் கொடுக்கறது வாங்கிறது, முதுகு சம்மந்தமாக கால் சம்மந்தமான உபாதை, கழுத்து சம்மந்தமான உபாதை, இதில் மட்டும் கவனம் என்பது தேவை. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அதை அப்படியே எடுத்து டக்குன்னு அதுக்கு ஒரு டப்புன்னு அதை அப்படியே சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க தோணுனதை அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் நபரை பற்றி கேட்டோமோ அவங்க தோணுனதை சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடும். அதனால் திடீர் முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப யோசனைகளாக இருந்து கொண்டு இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கும் பேசும்பொழுது கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஓவர் அட்வான்டேஜ் யார்ட்டையும் எடுக்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அதட்டி திட்டி பேசுகிறோம், அவள் திருப்பி பேசிட்டானா போச்சு, அந்த இதை வந்து நம்ம திரும்பி வாங்க முடியாது. அதனால் இன்றைக்கி யாரையும் திட்டி அதட்டி பேசுகிறதுக்கு உண்டான உரிமை நமக்கு கிடையாதுங்கிறத நினச்சிக்கோங்க. திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. பிரயாணத்தை மட்டும் இன்றைக்கி மிதுன ராசி தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷமும் அதை யோசிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. சைன் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு 2-3 நாள் கழித்து போடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். செக் புக்கில் நான்லாம் திடீர்னு சைன் படும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு சில நேரங்களில் இப்படி பேனா தடுத்துரும். என்னடா வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கட் பண்ணி திருப்பி ஒன்று எனக்கு அப்படியெல்லாம் அடிக்கடி ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ், எனக்கு அந்த கரெக்டாக உட்காந்து கரெக்டாக போட்டால் தான் அது சரி வரும். அந்த மாதிரி இன்றைக்கி சில கோளாறு கோபியெல்லாம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களே, நல்ல அறிமுகமாகக்கூடிய ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாக உதவிகள் நிச்சயமாக இருக்குது. திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக திருமண வரன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். நல்ல பலன்கள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகள் செய்வார். பிறரை பார்த்து எப்போவுமே நம்ம வந்து இதே போட்டுக்கூடாது. அதாவது இவா இப்படி இருக்கா, இவா இப்படி இருக்கா, இவன்னு அப்படிலாம் நினச்சிட்டு சந்தோஷப்படலாம், தப்பு கிடையாது. நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் மட்டும் வந்துடவே கூடாது. நேரம் காலம் உங்களுக்கு ஒரு காலம் வரும், சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அதே மாதிரி இந்த முயற்சியில் எடுக்கிறமே இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்கள்கிட்டே இருந்துட்டு இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு நல்ல முயற்சி, விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும் இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான இந்த இதில் சொல்லுவார், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. அது என்னமோ உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எல்லோரும் உங்களை வேறு மாதிரி நினச்சிட்டு இருப்பா, உங்களுடைய மனசு வந்து வேறு மாதிரி இருந்துட்டுருக்கும். இவா காரியவாதி, இவா வந்து காரியவாதி அப்படின்னு நினச்சிட்டுப்பா. உண்மையாகவே அப்படி கிடையாது. நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மைண்டு, அது தெரியறது கிடையாது நிறைய பேருக்கு. அவள் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, உங்களுடைய பேச்சு அப்படி தெரியுதுன்ருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் எதையுமே உங்களை பற்றி பெருமையாகவோ மற்ற விஷயங்களோ எடுத்துக்கொண்டு பேசிடாதீங்க. ஏன்னா நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம், அவன் நினச்சிட்டு அப்படி இல்லை, அது பணம் இருக்கங்காட்டி ஓவராக பேசுகிறேன், இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னாடி பேக் கமெண்ட்ஸ் வந்து இருந்துட்டுருக்கும். அதனால் எதுவுமே விட்டு கொடுத்து போயிருங்க, தப்பு கிடையாது. நல்ல பலன்களாக கூடி வரும். சில நேரங்கள் செல்ஃபோன் மற்ற வாட்டை கொடுக்கறது, உங்களுடைய ரகசிய விஷயங்களை மற்ற வாட்டை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யார் முன்னாடி எதையும் பற்றியும் பேசப்படாது, அதில் கவனம் என்பது தேவை. அரசியலில் இருக்கவங்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை ஃபாலோ பண்ண, இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆயிருங்கிற மாதிரி சில ஃபார்முலா, பேச்சு, செயல், இதில் ஃபாலோ பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள், நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். நிறைய முயற்சிகளில் நீங்கள் எடுத்த சில காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு சில பேர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகள் செய்வாங்க. இன்றைக்கி பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் டெய்லி ஒரு வந்துட்டு இருந்தால் ஒரு 25 டேஸ் இறைவன் மட்டும் அப்படி கண் அப்படி லைட்டாக திறந்து பார்த்தா ஜெயிச்சிருவேன் இல்லையா, இந்த மாதிரி சில ஆசைகள்லாம் படுவேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதுக்கு பெரும் முயற்சிகள் பண்ணணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சில ஆன்லைன் சம்மந்தமான சில ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இட சம்மந்தமான விவகாரங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, கொரியர் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும்.
ஒருத்தர் வந்து சில பேர் சொல்லுவாள், இந்த பொருள் உனக்கு தெரியுமா, இது வந்து அந்த காலத்து இது 10 கோடி இது இவாள்லாம் வச்சுட்டுருக்கா, அவள் தான் இது வாங்கினா, அவள் தான் பேசுகிறாள். இந்த மாதிரி சில ரூமரான சில விஷயங்கள்லாம் அப்படியே பேசுவாள். அது வந்து சதுரங்க வேட்டை தான். அது வந்து நீங்கள் நம்பவே கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதில் வந்து நம்ம காசும் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா தப்பான விஷயத்துக்கு போவே கூடாது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேயர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் தேகலக்ஷணம்னு சொல்லுவாள். அந்த ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த தேகலக்ஷணம் போயிடும். அதனால் தேகலக்ஷணம்ங்கிறது என்னென்னா ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நன்னா இருக்கேலா, சாப்பிட்டேலா, எப்படி இருக்கேள், 100 பேருக்கு உதவி செய்வேன், 100 பேர்கிட்ட விசாரிப்பேன். உங்களை விசாரிக்கிறதுக்கு ஆள் ரொம்ப குறைவாக இருக்கும். என்னப்பா அது கை கால் வலின்னு சொல்கிறேன், அப்போ கூட இப்படி பார்க்காம இருக்காளே அப்படின்னு சில நேரங்களில் வருத்தப்படுவேன். நெவர் எவர் எக்ஸ்பெக்ட் வித் ஃபேமிலி ஆர் எனிபடி, ஏன்னா சில நேரங்கள் அவள் வேலை அவளுக்கு பெருசாக தெரியும். ஒரு வேளை ரெகுலராக நம்ம சொல்லிகிட்டு இருக்கங்காட்டி அது அவங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருந்துட்டுருக்கலாம். நம்ம நேரமோ என்னமோ அவளுக்கு அந்த காதில் அதை ஏற்காமல் இருக்கா, மனசில் தோணாமல் இருந்துட்டுருக்கலாம். அதை நினச்சி நம்மளுக்கு சில வருத்தங்கள் அப்பப்போ இருந்துருக்கும். இதை சித்தர் ஞான யோகிகள்லாம் சொல்லுவாள், அட்டாச்மெண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாள். ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவளுக்கு ஒரு சிரமத்துலேருந்து ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், ஆன்சைட் வேலை உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மரைன் இன்ஜினியரிங், கடல் சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய தினம். விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல அபிப்பிராயம் நம்ம 4 பேர்கிட்ட இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல், அதேமாதிரி சில ப்ராசஸ் தாட். இந்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். அதாவது ஒரு ப்ராசஸ், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸுக்கு அப்புறம் அதை அப்படியே லிக்விடிட்டி பண்ணுறது. அதாவது ஒரு வேலை பண்ணுவேல், அந்த வேலை மூலமாக பணம் வரும்னு சொல்லுவா இல்லையா. இந்த வேலை பண்ணுறதெல்லாம் ஒரு சில பாவங்கள், அதை வந்து பணமாக மாற்றுறது ஒரு சில பாவங்கள். இதுதான் இந்த 2 விஷயம் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு அது லாபமாக பிறருக்கு லாபமானு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு வேலை பண்ணுறீங்களா, மற்றவாளுக்கு வேலை பண்ணுறீங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு வேலை பண்ணலைன்னா பணம் உங்களுக்கு வந்துடும், மற்றவாளுக்கு வேலை பண்ணலைன்னா பணம் உங்களுக்கு வராது. ஸோ மற்றவாளுக்கு வேலை பண்ணி எனக்கு பண வரவுகள் வர மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. என்னுடைய சுய விஷயத்துக்காக நான் இருக்கிறேன், எனக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இது வந்து ப்ராசஸிங் டைம், நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிங் டைம். நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான காலகட்டம். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருப்பா, வாய்ப்புகள் தேடிட்டுருக்கோம், இசையமைப்பாளர் இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, தங்க நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். தனுசு ராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்களில் நமக்கு நல்லா புரிய வருது, யார் என்ன எப்படி, இவங்களுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத சரிவர பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். நல்ல முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அவள் என்ன நினைப்பான்னு நம்ம தோணின்னு இருக்க அந்த டைம் வந்து வேஸ்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணோங்கிற எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு பொருள் வாங்கி மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க, அந்த பொருளை அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய சிங்க் ஆகும், அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய, அரசியல் இருக்கிறவங்க தன் தலைவர்களை சந்திக்கக்கூடியது, அவங்களுடைய எண்ணங்களும் அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் போது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். அது பதவி, பேர், புகழாக இருக்கலாம், எந்த ஒரு ஹெல்ப்பாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகள் காத்துருக்கு. மிகப்பெரிய ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் சம்மந்தமான நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மகர ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் யோசித்து பார்த்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகளை விளக்கிறதுக்காகவும் பிரச்சனைகள்லேருந்து விலகிறதுக்காகவும் பல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் நிறுவனங்கள்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில பொறுப்புகள் உங்களை தேடி வரும், அதை நீங்கள் அழகாக எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அதே மாதிரி யாராவது பாராட்டும் போது இல்லைன்னு சொல்லக்கூடாதான், பாராட்டும் போது அதை அப்படியே வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், இறைவன் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கும். சில முக்கிய தருணம், ஏற்கனவே நடந்த ஒரு ஃபெயிலியர்ஸை அதை நினச்சி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப கவனமாக எடுத்து வைப்பீங்க.
எனக்கு இதை தவிர வேறு தொழில் தெரியாது, இதிலேயே இறங்கணும், இதிலேயே போகணும், இதிலேயே ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. மகர ராசி அன்பர்களுக்கு அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்க புதிய பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு வீடு கண்டிப்பாக இந்த கட்டுமான பணி மன திருப்தியோடு இருந்துட்டு இருக்கும், ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர், அதாவது வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா இல்லைன்னா இந்த நாட்டிலேருந்து அங்கே வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அதற்குண்டான அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து மூவ் பண்ணுவீங்க. இன்றைய தினம் கும்பராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தினம். சிறு தூர பிரயாணங்கள் வெற்றி பயணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விசேஷ விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து செலவாகும். ஏன்னா கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற போல் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில பய உணர்வுகள், ஐயோ இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பய உணர்வுகள் ஏற்படும். பயப்படவே வேண்டாம், காலச்சக்கரம் உங்களை சுத்த வச்சுட்டே இருக்கும், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கும்பராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. புதிய வாகனங்கள், புதிய துணி ஆபரணங்கள் வாங்கிறதுக்குள்ளான தினம். மீனராசி நேயர்களுக்கு எப்போவுமே ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜாக்பாட் ஒன்று அடிக்கும். அது வந்து அந்த 4 நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக கூடி வரும். ஒரு ப்ளஸ் ஆன விஷயங்கள் இப்போ உண்டு. அதை ப்ராக்ரஸ் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரன் கிடைக்கிறதுனா என்ன பண்ணுவேன், ஒரு கனவுகள் வந்து வரமாக நடக்கிறது. அந்த மாதிரி இன்றைக்கி வேண்டுதல் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரும். இது நடக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். சில சிக்கல்கள்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. இறைவனுடைய கருணையில் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். யதார்த்தமாக பேசுவேல், சிரிப்பேல், அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். உச்சபட்சமான ஒரு பெரிய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரும். நினைத்த காரியங்கள் வெற்றி உண்டு, பதவி உண்டு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட வந்து பார்த்துருந்தாங்க. அவங்க வந்து சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அதாவது ஆந்திரா பார்டர் சொல்லுவாங்களா, அந்த ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து 2 கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. தம்பி வந்து அவங்க வந்து அவங்க அப்பா செய்த வேலையை எடுத்து பண்ணலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா. பட் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அவர் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் வேலை இவருக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. ஆனால் அப்பாவுடைய வேலை இவருக்கு சரியாக இருந்துருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா தங்க நகை பிஸ்னஸ் பண்ணுறாரு, தங்க நகையோடைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு எங்கள் பிஸ்னஸ் பார்த்துட்டாலே கரெக்டாக இருக்கும் சார், எங்களுக்கு வந்து ஹோல்சேலாக பண்ணி கொண்டு வந்து கடையில் கொடுக்குற ஒர்க்கு ஏதாவது இருந்தால் எனக்கு இவங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நான் அவருடைய ஹாரோஸ்கோப் வந்து செக் பண்ணுறேன். இவருக்கு வந்து 10ஆம் இடம் ஒரு இது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேனலைஸ்டாக ஒரு ரீசர்ச் வந்து ஒரு ஹாரோஸ்கோப்பை நல்லா ஆழ்ந்து உத்து பார்ப்பேன். அதில் வந்து 2-3 பேட்டர்ன் போட்டு அதை வந்து ரொம்ப கவனமாக யோசிப்பேன். 2-3 விதமான சில பிளான் வச்சு அதை வச்சு பார்ப்பேன். 10ஆம் இடத்தை வந்து ஆய்வு பண்ணுறேன். 10ஆம் இடம், இந்த 10ஆம் இடத்துக்கு வந்து என்னென்ன சோர்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி எல்லாம் வருது, எந்தெந்த பிளானட் எந்தெந்த பாவம் கனெக்டிவிட்டி வருது அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணுறேன். அடுத்தது தொழில் கிரகம்னு ஒரு கிரகம் இருக்குது, அந்த தொழில் கிரகத்தை வச்சு பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை கிரகத்தை வச்சு பார்க்குறேன். 2மே இதுக்கு பண வரவுகளாக வர்றதுக்கு உதவி செய்கிறதா அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது நான் அவங்களுக்கு சொல்கிறேன், அம்மா இவங்க அப்பாவுடைய வேலை செய்வா சான்ஸே இல்லை சார், அவர் வந்து வரவே மாட்டேங்கிறார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்காள பரமேஸ்வரி எங்கள் குலதெய்வமாக இருக்குது. நீங்கள் போய் அந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலில் போய் வேண்டின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுவாமி முன்னாடி கேட்குறேன், நீ என்னப்பா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப்பா பாரு கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். சரி சார் நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த குலதெய்வ வழிபாடு இப்படி சுற்றி வந்து அந்த அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட நின்று அந்த இடத்துல கேட்குறாங்க. கேட்கும்போதுமா நான் சொல்கிறேம்மா, எனக்கு வந்து கரெக்டாக சொல்லுப்பா, ஏன்னா இந்த சாமி வந்து நம்ம ரொம்ப சக்தி வந்தது, அப்பாவை பாரு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொன்னார், சரிம்மா நான் அப்பாவோட விஷயத்தையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா அங்கேருந்து நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து திருப்பி அப்பாயின்மெண்ட் இமீடியட் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க.
போட்டு அங்கேருந்து நேராக ஆஃபீஸுக்கு வந்தாங்க. ஆஃபீஸுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, சார் பையன் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டார் சார் குலதெய்வம் முன்னாடி. ரொம்ப ஹாப்பி. அந்த அம்மாவுடைய முகம் பார்த்திங்கன்னா இந்த 100% ஹாப்பி சொல்லுவாங்கள்ல, 100%. ஏன்னா எங்கேயோ பையனை வேலைக்கு விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறது என்னால் முடியல. அப்பாவோடைய இதே எடுத்து பார்த்துட்டா ரொம்ப நன்னா இருப்பார் சார். எங்களுக்கு என்ன கஷ்டம், ஒரு கஷ்டம் இல்லை, நல்ல சௌக்கியமாக இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் ஒய்ஃபை ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. அதாவது அம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் இருக்கும் பொழுது அந்த டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டிசிஷன் எடுக்கிற இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எடுக்கிற இடம் எங்கேவா இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்லித்தரேன். குலதெய்வ வழிபாடாக இருந்தால் குலதெய்வ கோயிலில் வச்சு அந்த டிசிஷன் எடுங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நான் சொல்கிற பிராயசித்தம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்கிறேன், இது பிளானட்ரி பொசிஷன் ரீதியாகவும் உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். அது நீங்கள் எப்பேற்பட்ட ஜாதகம், எந்த நட்சத்திரம், எந்த ராசியாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய வலிமை கொடுக்கும். குலதெய்வ கோயிலில் போய் எடுங்க. ஒரு வேளை எனக்கு குலதெய்வம் தெரியாதுங்க, எனக்கு குலதெய்வமே சுத்தமாக குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இஷ்ட தெய்வ கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு போனால் என் லைஃபே மாறிச்சுன்னு ஒரு எண்ணம் சொல்லியிருப்பீங்க. இந்த கோயிலுக்கு போனோடனே என் லைஃபே ஒரு பெரிய திருப்தி, எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். அந்த கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து பிளான் பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் யார்ட்டையும் உட்காராதீங்க, உட்காந்து எழுதுங்க, பிளான் பண்ணுங்கள், ஒரு பேப்பர் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் கொண்ட ஒரு அற்புதமானது. இதே சக்தியோட அற்புதமான யாகங்கள் நம்ம பண்ணுறோம். கணபதி ஹோமம், சுதர்ஷன ஹோமம், இது போன்ற யாகங்கள். இதில் உங்களுடைய பேரை நீங்கள் சங்கல்பத்துக்கு சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க 9790991004. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ் சாம்ராட் மகேஷ்.